தீயவா நீ என் தூயவா. அத்தியாயம் 35. இன்று துளசி மகன் பிறந்த நாள். அம்மா, எங்க என் கிஃப்ட்டு? புது சட்டையில் நின்ற மகனை நெட்டி முறித்த துளசியோ அவன் பட்டு கன்னத்தில் முத்தத்தை வைத்து, இதோ நீ கேட்ட சைக்கிள் என்று துளசி புது சைக்கிளை காட்டிட, ஐ ஐ சூப்பரா இருக்கு என்று அவன் தாய் கன்னத்தில் முத்தத்தை கொடுத்து, உனக்கு நான் கிஃப்ட் வச்சிருக்கேம்மா. என்னடா அது? அது பிறகு தெரியும் என்று சிரித்துவிட்டு துவாரகன் ஓடிட, டேய், என்னத்தை தாண்டா அம்மாவுக்கு வாங்கி வச்சிருக்க? துளசி மகனின் பின்னாலேயே போக, நீ பாட்டிக்கு சொல்ல, உன் அம்மா கிட்ட நான் சொல்ல மாட்டேன் என்று தேவகி பேரனை தாஜா பண்ணிட, அது சர்ப்ரைஸ் பாட்டி, இனிமே அம்மா ஹாப்பியா இருக்கும், இரு நான் பெரிய வீடு வரைக்கும் போயிட்டு வரேன். டேய், அங்கெல்லாம் போய் பிரச்சனை பண்ணிட்டு வராத. தாயின் சத்தம் வர, மா, தோட்டக்கார அண்ணனை பார்த்துட்டு சாக்லேட் கொடுக்க தான் போறேன். வேற வேலை பார்த்து வச்ச, பிறந்தநாள் கூட பார்க்க மாட்டேன்டா, அடி விழும் பார்த்துக்க. ஓகே ஓகே என்று ஓடியவன் தன் பாக்கெட்டை அவ்வப்போது தடவி கொண்டான். அதில் தகப்பனை கொல்ல வியூகம் அன்றோ இருந்தது. தன் தாயை காக்க தகப்பனை கொல்ல துணிந்து விட்டானோ? ஆம், அவனே அறியாது தகப்பன் அழிவுக்கு அவனை முதலடி எடுத்து வைத்தான். இந்த கல் இருந்தா யாரை வேணும்னாலும் இல்லாம மறைய வச்சிடலாம். இரவு பார்க்கில் விளையாடி கொண்டிருந்த துவாரகன் காதில் இந்த குரல் விழ துவாரகன் காதை தீட்டினான். யாராவது இல்லாம ஆக்கணும், இல்ல பிடிக்கல காணாம மறைய வைக்கணும்னா யாரை ரொம்ப பிடிக்குமோ அவங்கள 3 தடவை சொல்லி இது அவங்க கார் டயர்ல வச்சா போதும், அப்புறம் அவங்க தொல்லையே இருக்காது என்று ஒருவர் கூற, அது எப்படி அண்ணன் இந்த கல் ஆளையே மறைய வைக்கும்? நம்புனா வாங்கு, இல்லைன்னா போ. ஆமா அண்ணன், இது ஒர்க் ஆகுது. நேற்று இந்த கல்லை வாங்கிட்டு போய் என் மாமா காரில் வச்சனா இன்னைக்கு அவர் காணாம போயிட்டாரு என்று இன்னொருவர் கூற, இப்படி விளையாட திரும்பி பார்த்த துவாரகனின் கவனமோ இவர்கள் அருகே போனது. புதர் மறைவில் நின்று அவர்களை நோட்டம் விட ஆரம்பித்து விட்டான். ஓ, அப்ப என் தங்கச்சியை எனக்கு பிடிக்கவே செய்யாது, அவளை மறைய வைக்க முடியுமா? முடியும். அப்ப எனக்கு ஒரு கல் தாங்க என்று வாங்கி கொண்டு போக நகத்தை கடித்து துப்பிக்கொண்டு துவாரகன் இந்த காட்சியை பார்த்து கொண்டே நின்றான். அவனோ முட்டை வடிவில் ஒரு கல்லை கையில் வைத்து உருட்டி கொண்டு புதர் மறைவில் நின்று திருவன பார்த்த துவாரகனை ஓரக்கண்ணால் பார்த்தான். சரி, ஒரே ஒரு கல்லுதான் இருக்கு, இனிமே யாரு வாங்க போறா, போவோம் என்று அவர் நகரப்போக துவாரகனுக்கு இந்த வாய்ப்பை தவறவிட மனமே இல்லை. தேவகியோடு நடந்தாலும் தாயை தகப்பன் திட்டுவதை கேட்டுக்கொண்டேதான் துவாரகன் நடந்தான். ஏதாவது செய்ய வேண்டும் என்கின்ற வெறி இவனை உறங்கவிட மறுத்தது. அன்று அவன், இன்று இவன். அங்கிள் என்ற கீச் குரலில் அவன் திரும்பி பார்க்க, கல் பெஞ்சில் கோழி தூக்கம் போடும் தேவகியை ஒரு பார்வை பார்த்து கொண்டே துவாரகன் நேரே வந்து அவன் முன் மூச்சிறைக்க நின்று, அங்கிள். என்னடா தம்பி? அங்கிள், இந்த கல்லு அந்த ஆளை காணாம போக வச்சிருமா? தெரு முக்கில் வைக்கப்பட்டிருந்த தன் தகப்பன் கட்டவுட்டை பிஞ்சு விரல் நீட்டி காட்ட எதிரில் இருந்தவனுக்கோ வன்ம சிரிப்பு. தகப்பன் மகன் துண்டு போட்டு நிற்கும் விஷயம் அவன் காதுக்கு கசிந்து விட்டது. மகன்தான் அவர்கள் ஏவ போகும் நேரடி அம்பு. இவனை வைத்தே அவன் கதையை முடிக்க துவாரகனை துளசி இல்லாது தனியாக பிடிக்கத்தான் காத்திருந்தனர். தொக்காக இப்போது கிடைத்து விட்டான். ஓ, யாரை வேணுனாலும் மறைய வைக்கலாமே. அந்த ஆளை மறைய வைக்க முடியுமா? என் அம்மா முன்னையே அந்த ஆள் வரக்கூடாது, காணாம போக வைக்க முடியுமா? முடியும் முடியும். ஓ, நாடியை தட்டி யோசித்த துவாரகனோ, இது நிறைய காசா? கொஞ்சம்தான். என்கிட்ட அம்மாவுக்கு கிஃப்ட் வாங்க வச்ச காசு தான் இருக்கு, இது போதுமா? கசங்கிய 100 ரூபாய் நோட்டை துவாரகன் நீட்ட, போதுமே. அப்ப இதை வச்சுட்டு அதை தருவீங்களா அங்கிள்? அது ப்ளீஸ் அங்கிள், அம்மா பாவம், அவர் எங்களை எங்கேயுமே போக விட மாட்டேங்கிறாராம். பாட்டி சொல்லுச்சு, எனக்கு அம்மா சந்தோஷமா இருக்கணும், அதுக்காக தான் இது ப்ளீஸ். அந்தால் எங்கள் அம்மாவை திட்டவே கூடாது, தூரமாக போயிடணும் என்று கெஞ்சுதலாக அவன் பார்க்க, உன்னை பார்க்க பாவமாக தான் இருக்கு, ஆனால் என்னை காட்டி கொடுத்துட்டா அவர் என்னை கொன்னுடுவாரே. தீயவன் உருவத்தை அந்த நபர் காட்ட, நான் யாருக்கிட்டேயுமே சொல்ல மாட்டேன், ப்ளீஸ் அங்கிள் தாங்களேன். சரி இந்தா என்று அவன் பிஞ்சு விரலில் ஆளை கொல்லக்கூடிய சக்தி வாய்ந்த மினி மைக்ரோ பாமை வைக்க, தேங்க்ஸ் அங்கிள், இந்தாங்க காசு, இதை என்ன பண்ணணும் என்று காசை கொடுத்தவன் கண்ணில் சாதித்த மகிழ்ச்சி. வேற யார் கண்ணிலையும் படாம இதை கொண்டு போய் அவர் கார்ல அந்த டயர் இருக்கும்ல, அதில் அழுத்தி வச்சிரு. சரி, எப்போ காணாம போவாரு? காலையில் வச்சா நாளைக்கு சாயங்காலம் காணாம போயிடுவாரு. ஓகே ஓகே, அப்ப இப்பவே வைக்கவா? யாரும் இதை வைக்கும்போது பார்க்கக்கூடாது, விடிய காலையில் வெய்யி. ஓ சரி சரி என்று பெரிய மனுஷன் போலவே எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டவன் அதை தன் கால் சட்டை பைக்குள் பத்திரமாக போட்டுக்கொண்டான். டேய் வா என்று தேவகியோ பதறிப்போய் பேரனை தேட, இதோ வரேன் பாட்டி என்று பாட்டியை நோக்கி பொடியன் ஓடிப்போக, சக்சஸ் என்று வந்த வேலை முடித்து அவன் மெசேஜ் அனுப்ப,
தீயவா, உனக்கு எதிரி நான் இல்லடா, உன் மகன். உன் உயிருக்கு விலை 100 ரூபா என்று எதிரி போல் அவன் சிரிக்க, இதோடு தகப்பன் தொல்லை இல்லை. நாளை அவன் பிறந்த நாளைக்கு தாய்க்கு கொடுக்கும் விலை உயர்ந்த பரிசே தகப்பனின் இறப்புதான் என்று மகிழ்ச்சியில் நிம்மதியாக தூங்கினான் துவாரகன். விடியற்காலை வேளையில் தாய்க்கும் பாட்டிக்கும் தெரியாது எழும்பி குனிந்து குனிந்து தகப்பன் கார்கள் அணிவகுத்து நிற்கும் இடத்தை நோக்கி போன துவாரகன் வரிசை கட்டி நிற்கும் கார்களில் குழம்பி போய் நின்றான். ஐயையோ, எந்த கார்ல போவாரு அந்த ஆளு தெரியலையே என்று தலையை சொரிந்தவன் ஹிங்கி பிங்கி பாங்கி என்று கார்களை எல்லாம் எண்ணி, ஹை இதுதான் என்று கருப்பு நிற ஜாகுவாரை தடவினான். அன்று அவன் தாயை ஏற்ற மாட்டேன், என் கார் அழுக்காகி போகும் என்று சொன்ன அந்த கார்தான். அதே நாள், அதே இடம், அதே கார். என்ன, அன்று அவள் உயிர், இன்று இவன் உயிர். கல்லை எடுத்து கையில் வைத்து கொண்டவன், கடவுளே, என் அம்மாவை விட்டு இந்த ஆளு காணாம போகட்டும். எங்களுக்கு இவர் வேண்டாம். இவர் எனக்கு பிடிக்கல, அம்மாவுக்கும் பிடிக்கல. எங்களை கொடுமைப்படுத்துகிற இவர் வேண்டாம். எங்கள் அம்மாவை அளவிக்கிற இவர் வேண்டாம். என்னை திட்டிகிட்டே இருக்கிற இவர் காணாம போகட்டும் என்று வேண்டிக் கொண்டே தனக்கு பிடித்த பெயரை 3 முறை சொன்னான். துளசி அம்மா, துளசி அம்மா, துளசி அம்மா என்று சொல்லி அந்த கல்லில் முத்தமிட்டவன், அவரை காணாம போக வச்சுடு என்று கார் டயர் இடுக்கில் அழுத்தி வைக்க தீயவன் வீட்டின் கதவு திறக்கப்பட்டது. துவாரகனோ பயந்து போய் பதுங்கிக் கொள்ள தீயவன் தான் கதவை திறந்து வெளியே வந்தான். காலை நேர நடைப்பயிற்சிக்கு நெட்டி முறித்து கொண்டே நின்றான் அங்கு. என்னதான் பாதுகாப்பு அதீதம் என்றாலும் கூட அவன் மகனை யாரும் சோதிக்கவோ கவனிக்கவோ மாட்டார்கள். அங்கு உள்ளே வரும் போகும் நபர்களை, ஏன் துளசியை கூட செக் செய்துதான் வெளியே உள்ளே விடுவார்கள். ஆனாலும் இவனுக்கு விதிவிலக்கு உண்டு. என்னத்தையாவது பண்ணிட்டு போறான் என்று விட்டு விடுவார்கள். அவன் அஜாக்கிரதையாக விட்ட அவன் மகன் உயிரை பறிக்கும் யமனாக இன்று நிற்கிறான். அன்று அவன் தகப்பன் செய்த தவறுக்கு உயிரை எடுத்தான் தீயவன். இன்றோ தன் தகப்பன் செய்த தவறுக்கு உயிரை எடுக்க துணிந்து நின்றான் துவாரகன். டேய், என்னதாண்டா என் பரிசு? தாயேன்? அவன் தாய் பின்னாலேயே அலைய, கொஞ்ச நேரத்துல தெரியும், நீ வா, சைக்கிள் ஓட்ட சொல்லிக் கொடுவா என்று துவாரகன் சைக்கிளில் ஏறி அமர துளசியோ அவனுக்கு சைக்கிளை கற்றுக் கொடுத்து கொண்டு நின்றாள். சார், பிஎம் வராரு, காலையில் அவரோட மேம்பாட்டு நிதி உதவி பத்தி மீட்டிங் இருக்கு என்று தன் பிஏ சொல்வதை வாச்சை கட்டிக்கொண்டே கேட்டவன் வெளியே வந்து அவன் முன்னால் நின்ற பல கார்களை பார்த்து, அது என்று வெள்ளைக்காரை கை காட்ட போனவனின் கவனம் சிதற வைத்தது அவனின் ஆகாத குடும்பம். டேய் டேய் பாத்துடா என்று துளசி கத்த, ஹை அம்மா சூப்பரா ஓட்டுறேனா? தாயும் மகனும் தோட்டத்தில் சைக்கிள் ஓட்டி கொண்டு நிற்க இருவரின் புன்னகை நிறைந்த முகத்தை வயிற்றில் புகைவர பார்த்து கொண்டே தீயவன் கருப்பு நிற ஜாக்குவாரை கை காட்ட, பிளாக் கலர் ஜாக்குவாரை கொண்டு வாங்க என்று பிஏ வாக்கி டாக்கியில் தகவல் கூற தீயவன் அதிகாரத்தை முடிக்க தேர் போல அசைந்து வந்து கார் அவன் முன் நிற்க, நீ சிஎம் ஆஃபீஸ்க்கு போய் ஃபைல் எடுத்துட்டு வா, நான் மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு போறேன். சரிங்க சார் என்று பிஏ நகர்ந்து கொள்ள அங்கு சிரிக்கும் தாயும் மகனின் குரலில் காதுக்குள் வண்டு இரைச்சல் தாங்க முடியாது தீயவன் கார் கதவை திறந்து முன்னால் உட்கார்ந்தான். காரில் ஏறிய தகப்பனை தன் தாயின் கையை பிடித்தபடியே துவாரகன் பிஞ்சு உதட்டை வளைத்து பார்த்தான். அதில் வஞ்சம் இல்லை. தாயை காக்க வேண்டிய கடமை இப்போதே தெரிந்தது. இனிமே இவரு காணாம போயிடுவாரு என்கின்ற மகிழ்ச்சிதான் அவனின் முகத்தில் அதீதம். இதோ முதல்வரின் வாகனம் முன்னும் பின்னும் பாதுகாப்பு வாகனத்தோடு ரோட்டில் பறக்க ஆரம்பித்துவிட டிக் டிக் என்று நொடிமுள் அவன் உயிரை பறிக்க காரின் முன் டயரில் தீவரித்தது. பாம் செக் பண்ணும் இயந்திரம் கூட சதி பண்ணிவிட்டது. சிஎம் ஆபீஸ் போகும் மேம்பாலத்தை நோக்கி கார் சீர போனில் கவனமாக இருந்த தீயவன் ஏதோ யோசனையாக கண்ணை மூடினான். காலை நேர உடற்பயிற்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது பாம் மிஷினை தட்டி தட்டி காவலர் ஏதோ செய்து கொண்டிருக்க, என்ன ஆச்சுன்னு தெரியலையே, நேற்று வரை கூட நல்லா தான் இருந்துச்சு என்று புலம்பிக் கொண்டே அவர் கார்களுக்கு பாதுகாப்பு கவனிப்பில் இருந்தார். ஜாக்குவார் அருகே வரும்போது மீண்டும் தட்டி பார்த்த காட்சியை அப்போது தவறவிட்டவன் இப்போது யோசித்து கண்ணை சுருக்க, வண்டியை ஸ்லோ பண்ணு என்று டிரைவரை நோக்கி திருப்பினான். ஓகே சார் என்று அவன் வண்டி பிரேக்கை அழுத்த பார்க்க, நோ நோ ஸ்லோ பண்ணாத சார், ஸ்பீடை மட்டும் குறை, பிரேக்கில் காலை வைக்காத. சரிங்க சார். வேகத்தை அவன் குறைக்க அது குறைய மறுக்க, ஷிட் என்று கார் டேஷ்போர்டில் குத்தியவன் போனை எடுத்து காதில் வைத்து, முன்னாடியும் பின்னாடியும் போகிற வண்டிகளை ஓரம் போக சொல்லு. சார் சார் என்ன சார் ஆச்சு? நான் வர்ற காரில் பாம் இருக்கு. சார் டூ வாட் ஐ சே, காரை ஓரம் கட்டு, நான் பார்த்துக்கிறேன் என்று போனை வைக்க டிரைவர் கண்ணிலோ மரண பயம். நீ இருந்தா புள்ளைக்கு இன்ஜினியரிங் சீட் வாங்கி கொடுப்பியா என்ற தீயவனை அவர் மிரண்டு போய் பார்க்க, எனக்காக நீ செத்தா உன் பிள்ளைக்கு டாக்டர் சீட் ரெடி. சார் மரண பீதியில் அவர் அவனை பார்க்க சிரித்த தீயவனோ, கதவை திறந்து முடிஞ்சா தப்பிச்சு கண்ணி, இல்ல உன் புள்ள நாளையே டாக்டர் வரட்டா
என்றவனோ நொடி பொழுதில் கார் கதவை திறந்து கொண்டு வேக வேகமாக ஓடிக்கொண்டிருந்த காரிலிருந்து வெளியே குதித்து விட்டான். டமார் என்று கார் வெடித்து சிதற சில அடி தொலைவில் தீயவன் உருண்டு வெளியே விழுந்தான். மரணத்தை ஜெயித்த அவன் குட்டி மகனை ஜெயிப்பது மிக கடினமே. தொடரும். இதனுடைய அடுத்த அத்தியாயம் நாளை இரவு 7 மணிக்கு வந்துடும். கேட்க தவறாதீர்கள் மக்களே. தீயவா நீ என் தூயவா. விடை பெறுகிறேன். நான் உங்கள் ஆர்ஜே தியா.